முதலாளி ஸ்டேட் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் ஏன் ஃபோன் பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க நொந்து இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்டேட் பண்ற அளவுக்குன்னா சின்ன எந்த எந்த லட்சணத்துல இருக்கு ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை எழுதிக்கணும். அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு போஸ்டர் பேசுற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்கா பேசுறதோ அதுக்கா இல்ல. அது அந்த மனசு காயப்படும். இந்த காயத்தின் வலி வார்த்தையை வெளியே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணே உண்டாங்க, ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமா நடக்கும். ஒவ்வொரு புதுசரா அழிஞ்சிட்டே இருந்தானா என்ன மிஞ்சும் இங்க இங்க ஏன் படம் எங்க எடுக்கிறாங்க? கவிதையில படம் எடுக்கிறாங்களா? வாயு படம் எடுக்கிறாங்களா? தியானபிசி படம் இருக்குதா? லட்சுமி முத்து படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் நியூஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்சி அந்த பேனர்லாம் அனுப்பிச்சு இந்த நிறுவனம் இங்க போச்சு. ஏன் ஏன் அழிஞ்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்ப சினிமா பத்தி தெரியாம புதுசு அவங்க வந்து அழிஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு அழிச்சு ஒரு அழிவா நூறு வருவா, ஒரு அழிவா நூறு அழிவா எத்தனை எத்தனை காலத்துக்கு அது எப்பதான் தேவைப்பட்ட உஷார் ஆகணும். அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் விழிப்புணர்வு வரும்ல. அப்ப அவங்க நம்மளை காப்பாத்திக்கிற ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் நான் உடனே ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னா அந்த படத்தை நடிக்கணும். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டேரக்டர் மாசம் நினைக்கணும், ஏட்டுக்கு நினைக்கணும், ஒளிப்பவர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட்டால் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பத்தி இல்ல. அவன் பணம் கொடுக்குற முதலாளி சார். எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சாதான் அது ஆரோக்கியமான சினிமா. அதை எப்படி கட்டு போறான் ஒரு ஏற்று மிஷினா எடுத்தீங்கன்னா சினிமா அழிஞ்சு. இப்பதான் திட்டத்துக்கு ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பை கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, தீரணுங்க. ஆனா ஒட்டுமொத்த சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என்பது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது தான்.